بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தையும் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் சேர்த்து பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம 103 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு இன்றைக்கு பக்ரா அத்தியாயத்தில் 104வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 104வது வசனத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்கூலு ராயினா, ராயினா என்று சொல்லாதீர்கள். நேரடி அர்த்தம் யா ஐயுஹல்லதீன ஆமனு. அல்லதீன் ஆமனுங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆமன என்றால் நம்பிக்கை கொண்டான், ஆமனு என்றால் நம்பிக்கை கொண்டார்கள். இந்த அல்லதீன் ஆமனுக்கு சொன்னால் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று ஆட்களை குறிச்சிடும், மூமினுங்கிற அர்த்தம். இந்த யாவை வச்சு கூப்பிட்றதா இருந்தால் அதில் ஒரு ஐயுகான்னு ஒன்று சேர்த்துக்கிடுவாங்க. தனித்தனி நபர்களை கூப்பிட்றதுக்கு சேர்க்க மாட்டாங்க. யா முகம்மதுன்னா யா ஐயுகல் முகமதுன்னு சொல்லக்கூடாது. யா என்ன ஜெயிதுலாம் முகமதுலாம் தனி ஆளுக்கு பேர். யா ஜெயிது, யா ஐயுக ஜெயிதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு தன்மையை குறிக்குதுல, யா ஐயுகல் முஸம்மில், முஸம்மில்ங்கிற ஒரு ஆளுக்கு பேர் இல்லை, போர்வை போர்த்தி கொண்டிருப்பிறன்னு ஒரு அர்த்தத்துக்கு சொல்கிறது. யா ஐயுகல் காஃபிரூன், காஃபிர்கன்னா நிராகரிப்பவர்களே, இந்த மாதிரி ஒரு பொது அர்த்தம் இருக்கும்ல, நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள்னு ஒரு ஆளுக்கு பேராக இல்லாமல் பொதுவான ஒரு சொல்லாக இருந்தால் அதை கூப்பிடும் பொழுது யாவோடு சேர்த்து ஒரு ஐயுகா என்பதையும் சேர்த்து ஒட்டிக்கிடுவாங்க. எல்லதீன ஆமனுன்னு சொல்ல மாட்டாங்க, அதுவே போதும் இலக்கணப்படி. ஆனால் அந்த ஐயுகா ஒன்று வச்சுருவாங்க. அப்போ அல்லதீன ஆமனுன்னா நம்பிக்கை கொண்டவர்கள். கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தகூலு, நீங்கள் சொல்லாதீர்கள், ராயினா, ராயினா என்று சொல்லாதீர்கள். இந்த ராயினா என்று சொல்லாதீர்கள்னா இதனுடைய அர்த்தத்தை விளங்குறதுக்கு நமக்கு கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், சர்ஃபு தெரிஞ்சிருக்கணும். அந்த ராயினாங்கிறது 2 அர்த்தத்துக்கு வரக்கூடிய ஒரு சொல்லு. என்ன 2 அர்த்தம்னா அதை பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி வருவோம். இப்போ ராய என்ற வார்த்தை இருக்குது. ராய என்றால் மேய்த்தான், ஆடு மாடலை மேய்க்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? ராய. ஆடு மேய்த்தான், மாடு மேய்த்தான். மேய்த்தான்ங்கிறதுக்கு உள்ள வார்த்தை என்ன? ராயங்கிறது. ராயன்னு சொல்லக்கூடாது, ரான்னு தான் சொல்லணும். இல்லத்து சட்ட பிரகாரம் ரான்னு சொல்லிட்டோம். இந்த ரா என்பதற்கு இஸ்முல் ஃபாயில் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும்? ராயியுன், ராயியுன், ஆலிமுன், அந்த மாதிரி சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது இந்த ராயுன் என்பதை இப்படி சொல்லாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை தன்வீன்றுகளை நூனாக்கி பிரித்து பார்க்கணும். இப்படி ராயுன் இப்படி பார்த்தா தான், ஏன்னா அதில் தன்வீனாக இருக்கிறதுல என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சுக்கூன் வச்ச நூன் அதில் இருக்கிறது. அதை உடைச்சி வச்சா தான் அந்த 2 சுக்கூன் வரக்கூடியதை உங்களுக்கு விளங்க முடியும். இது புந்தின பழைய பாடம் தான், ரிமைண்டர் பண்ணிவிட்டு ராயினாக்கு திருப்பி போயிடணும். அப்போ ராயுன் இஸ்முல் ஃபாயில் என்ன? ராயுன்னு வரும். ராயுன்னு சொன்னால் ஏக்கு லம்மு கொடுக்கலாமா? ஏக்கு லம்மு வரக்கூடாது, லம்மு எடுத்துடணும். எடுத்துட்டோம்னு சொன்னால் சுக்குனா போயிடும். சுக்குன்னு தனியாக வைக்க வேண்டியதில்லை, ஹரக்கத்தை எடுத்தால் சுக்குன் தான். அப்போ ராயின் இந்த மாதிரி வந்துடும். ராயின் என்று இப்படி வந்துடும், இந்த மாதிரி ராயின் என்று வரும். இப்போ 2 சுக்குன்னு வருது. ஏக்கு ஒரு சுக்குனு, நூனுக்கு ஒரு சுக்குனு. அப்போ ஏயை க்ளோஸ் பண்ணிடுவோம். ராயின், ராயின் வந்துருச்சா? இப்படி வந்த பிறகு பழையபடி தன்வீனை கொடுத்து ராயின்ற வேண்டியது. அப்போ ராயினா, ராயினான்னு வரக்கூடியதில் ராயி என்று ஒரு சொல் இருக்கிறது, நா என்று ஒரு சொல் இருக்கிறது. ராயிங்கிற சொல் என்ன என்று பார்த்தீங்கன்னா, ரா என்கிற சொல்லுக்கு இஸ்முல் ஃபாயில். ராண்டா மேய்த்தான், ஆடு மாடு மேய்த்தான். ராயின் என்றால் மேய்ப்பவன், ராயின் என்றால் மேய்ப்பவன். இந்த ராயின் என்பதில் நா என்பதை சேர்க்குறோம். ராயினில்
எங்கள், எங்கள்ங்கிற அர்த்தம் வரும்ல, அதை நான் சேர்த்தோம்னா இலாஃபத்து செய்கிறோம். இலாஃபத்து செய்யும் பொழுது தன்வீன் போயிடும். இலாஃபத்து செஞ்சால் முலாஃபுல உள்ள தன்வீன் போயிடும். கிதாபுன் ஜெய்துன்னா கிதாபு ஜெய்துன்னு மாறிக்கிறதுல அந்த மாதிரி. அப்போ ராயின் நா என்று சொல்வதாக இருந்தால் ராயினான்னு சொல்லணும். இப்போ அர்த்தம் என்ன? எங்களுடைய இடையரே, இடையன்ற அர்த்தம், ஆடு மேய்க்கிறோன்ற அர்த்தம். ராயினா என்று சொன்னால் எங்களுடைய மேய்ப்பரே, எங்களுடைய ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையரேன்ற அர்த்தம். இந்த அர்த்தம் இந்த சொல்லுக்கு இருக்கிறது. அப்போ ராயினா என்கிற வார்த்தைக்கு வந்து எங்களின் ஆடு மேய்ப்பவரே, அது ஒரு இழிவுக்கு சொல்கிறது. ஆடு மாடு மேய்க்கிறவன் வேலைக்காரன்னு ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இதே ராய் என்பது இன்னொரு இடத்துலையும் வரும். அது எங்கே வரும்னு கேட்டால், ரான்னு சொன்னோம்ல, அதில் வந்து ரா ரா ஆண்டு ஃபா அல ரா ஐய ஃபா அல வசனை மாற்றணும்னு சொன்னால் ரா ஐயன்று ரான்னா கவனித்தான்ற அர்த்தம். ரான்னா கவனித்து கொண்டான். அதில் வருங்காலம் வந்து யுராயின்னு வரும், யுராயின்னு வரும், யுராயின்னு வந்துடும். அதில் முன்னிலை எடுத்திங்கன்னா துராயின்னு வரும். இது முன்னிலை தானே ஏவல் எடுக்கணும், துராயின்னு வந்துருச்சு. அந்த ஏக்கி லம்மு இருக்கிறதுனால லம்மை எடுத்துவிட்டு துராயி இப்படி தான் சொல்லணும். இதில் இருந்து இப்போ ஏவல் எடுக்க வேண்டியிருக்கு. ஏவல் எடுக்கிறது தான் என்ன செய்யணும்? தேயை எடுத்துடணும். தேயை எடுத்துடனு கடைசிக்கு சுக்கூன் செய்யணும். சுக்கூன் செஞ்ச ஏ இருக்கிறதுனால ஏயை நீக்கிடணும். நீக்கிட்டால் ராயின்னு வந்துடும். அப்போ ரா ஆ என்ற வார்த்தையில் ஃபா ஆல ரா ஆ என்கிற வார்த்தையில் முன்னிலை ஏவல் வினை ராண்டா கவனித்து கொண்டான். ராயி நீ கவனித்துக்கொள், இது ஏவல். முதல் சொன்னது இஸ்முல் ஃபாயில். ராவிலிருந்து சொன்னால் ராயுன் இஸ்முல் ஃபாயில். ரா என்பதிலிருந்து சொன்னால் இது இஸ்மு கிடையாது, ஃபேலு. என்ன ஃபேலு? முன்னிலை ஏவல் வினை. ராங்கிறதுலேருந்து யுராயின்னு வரும், யுராயிலேருந்து துராயின்னு வரும். துராயிலிருந்தால் நம்ம ஏவல் வினை எடுக்கணும். முன்னிலையில் எடுக்கிறதா இருந்தால் முன்னிலை வருங்கால சொல்லேருந்து எடுக்கணும். அப்போ துராய் என்பதில் தேயை போக்கணுன்னா ஒரு அலிஃபு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை? தேய்க்கு அப்புறம் சுக்குன்னு இருந்தால் தான் அலிஃபு சேர்க்கணும். துராயில் ரேக்கு வந்து ஃபத்தக இருக்குது. அப்போ ராயின்றே சொல்லிடலாம். கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்யணும். அது இல்லத்து எழுத்தாக இருந்துருமையானால் அந்த எழுத்தை போய்க்கிடணும். அப்போ துராயி என்பதில் வந்து ஏவல் வினை என்ன? ராயி. ராயி என்றால் நீர் கவனித்துக்கொள். ராயினா எங்களை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். அப்போ ராயினா என்பதற்கு எங்களுடைய இடையரே, ஆடு மேய்ப்பவரே என்கிற அர்த்தமும் இருக்கிறது. எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிறங்க, எங்கள் மீது அக்கறை செலுத்துங்க என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இதில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த அர்த்தத்தில் இப்போ ரெண்டாவது சொன்னோம்ல, ரசூல்லாட்ட பேசும்பொழுது ராயினா எங்களை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இதை என்ன செய்வாங்கன்னா, முனாஃபிக்குகள் வந்து ராயினாம்பாங்க. அந்த அர்த்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு ராயினான்னா எங்கள் ஆடு மேய்க்கு வர என்ற முஸ்லீம்களும் ராயினான்னு சொல்கிறாங்க. அந்த முனாஃபிக்காக நடிச்சுக்கிட்டு இருந்த யூதர்களும் ராயினான்னு சொல்கிறாங்க. அவங்க ராயினா என்று சொல்வது வந்து ரா என்பதில் உள்ள இஸ்முல் ஃபாயில், ஆடு மேய்க்கிறவர். ராயினா என்றால் எங்கள் ஆடு மேய்ப்பவரே. ரசூல்லா பார்த்து எங்கள் வேலைக்காரனன்னு கூப்பிட்டு கேவலப்படுத்துகிறாங்களா? அப்படி ஏன்டா அப்படி சொன்னான்னு கேட்டால், நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. சஹாபாக்களும் ராயினான்னு சொல்லுவாங்க. அவங்க எதிலிருந்து சொல்லுவாங்க? ரா என்பதனுடைய முன்னிலை ஏவல் வினை. ரா என்பதுக்கு வருங்காலம் எடுத்து அதிலிருந்து ஏவல் வினை எடுத்தீங்கன்னா ராயி கவனித்து கொள்ளுங்கள். அது கொள்ளுங்கள்னு ஏவலாக சொல்லணும். அதில் மேய்க்கக்கூடியவர், ராயின்னா அர்த்தம் மேய்க்கக்கூடியவர் அப்படின்ட்டு இஸ்மு ஃபாயில் அர்த்தம். அப்போ இதில் வந்து இந்த இது எல்லாம் பார்க்குறான். இவங்க வந்து டபுள் கேம் விளையாடுறாங்க. ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு சொல்லாக இருக்கும்போது அவங்க மனசில் வேறு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இதை சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள கண்ணை சிமிட்டிக்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறது, கிண்டல் பண்ணி ராயினா அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து நம்ம அவனை கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் இந்த அர்த்தம் பண்ணுவான். இது சஹாபாக்கள் இதை தானே சொல்கிறாங்க. சஹாபாக்கள் ராயினான்னு சொல்லும் பொழுது எங்களை கவனித்து கொள்ளுங்கள்னு ஏவல் வினை வரும்ல, ஃபா அல வசன்லேருந்து வரக்கூடிய ஏவல் வினையை கருத்தில் கொண்டு ராயினான்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா ரா ஃபஅல வசன் இருக்குதுல்ல,
அதில் உள்ள இஸ்முல் ஃபாயில் ராய் இருக்குல்ல, அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா மேய்க்கிறவர், எங்களுடைய ஆடு மாடு மேய்க்கிறவர் என்ற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா இந்த 2 அர்த்தம் உள்ளதை சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஒத்த அர்த்தம் தரக்கூடிய சொல்லுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் இதில் கற்றுத்தர்றான். யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா தகூலு நீங்கள் சொல்லாதீர்கள். இது விளக்கல் வினை. காலவுலேருந்து யக்கூலுன்னு வரும், லாவை சேர்த்திங்கன்னா லா யக்கூலுன்னு வரும். நஹியாக்குன்னா லா யக்குல், லா யக்கூலா லா யக்கூலு, லா தகுல் லா தகுலா லா தகூலுன்னு வரும். லா யக்குல்னு அந்த லா தகூலு. லா தகூலு என்றால் சொல்லாதீர்கள். ராயினா ராயினா என்று இனிமேல் சொல்லாதீங்க. இந்த இல்லை சொல்லுக்க தடை செஞ்சுட்டு வைங்களா, அவனும் சொல்ல மாட்டான்ல. யாரும் இனிமேல் ராயினான்ற ரசூல்லா பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து ராயினான்னு கூப்பிட மாட்டாங்க, அதை 2 பேரும் கூப்பிட மாட்டாங்க, அது தவிர்க்கப்பட்டு போயிடும். அப்போ ராயினான்னு சொல்லாதீங்க. ஓ கூழு நீங்கள் சொல்லுங்கள். உள்நூர்னா இது வந்து என்ன செய்யுது, நல்லறன்னா கவனித்தான். உள்நூர் என்றால் முன்னிலை ஏவல் வினை. உள்நூர்னா எங்களை கவனித்து கொள்ளுங்கள். இதுக்கு 2 அர்த்தம் வராது. இது இஸ்முல்ல அமருடைய அர்த்தம் மட்டும்தான் வரும். அப்போ ராயினா என்பதற்கு உள்நூர்னான்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இடையர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க இடையருங்கிற அர்த்தத்தில் ராயினாவை சொல்லுவாங்க. சஹாபாக்கள் வந்து உள்நூர்னாங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. அதையும் உள்நூர்னான்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குமே ஆனால் அந்த 2 அர்த்தம் வந்து நேருக்கு மாறானதாக இருக்குமே ஆனால் நீங்கள் எது தெளிவாக இருக்கிற அந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சஹாபாக்களுக்கு வழிகாட்டுறான். ஒக்கூடு நீங்கள் சொல்லுங்கள். உள்நூர்னா இனிமேல் ராயினான்னு சொல்லாதீங்க, உள்நூர்னா என்று சொல்லுங்கள். வஸ்மாவு செவிமடுங்கள். ரசூல்லா சொல்வதை நீங்கள் என்ன செய்யுங்க, செவிமடுங்கள். சமியான்னா காதால் கேட்குறது, செவிமடுத்தான். அதனுடைய முன்னிலை ஏவல் வினை இஸ்மா இஸ்மா இஸ்மாவு. வஸ்மாவு செவிமடுங்கள். ஒளில் காஃபிரீன நிராகரிப்பவர்களுக்கு, இந்த செவி மடுக்காமல் அந்த ராயினாண்டு அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்களே அவங்களுக்கு அதாபுன் அலீமுன். அலமண்டா துன்புறுத்தினான், அலீமுன்னா துன்புறுத்தக்கூடியது, துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. அதாபுன் அலீமுன். அலிஃபு போட்டோம்னா அர்த்தம் அலீம், ஐன் போட்டால் அறிந்தவன் அர்த்தம். அலீமுள்ள வந்து அலிஃபு போட்டோம்னா அலம் வேதனை. அலீமுன் என்றால் துன்புறுத்தக்கூடியது. அதாபுக்கு சிஃபத்து. காஃபிர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அலீம், துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. அப்போ வந்து காஃபிர்களுக்கு இருக்கிறதுன்னு மறைஞ்சிருக்கும் வழக்கமாக. இல்லத்துறை எழுத்து வந்துச்சுன்னா என்ன செய்யும், ஒளில் காஃபிரின காஃபிர்களுக்கு அப்படி தான் இருக்கிறது. ஆனால் காஃபிர்களுக்கு இருக்கிறதுங்கிறத சொல்ல மாட்டாங்க அரபியில், நம்ம வச்சுக்கிறணும். ஒளில் காஃபிரின காஃபிர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அலீம், துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. இனிமேல் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா துன்புறுத்துகிற வேதனை இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இது ஒரு போதனை. இதில் சிந்திச்சு பார்த்து வேறு சட்டங்கள்லாம் எடுக்கலாம். அந்த குழப்புற மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது. இந்த 2 அர்த்தம் வர்றதை பேசிக்கிட்டு நான் அதை நாடுன்னு இதை நாடுன்னுலாம் சொல்லக்கூடாது. முஸ்லீம்களுடைய பேச்சு எப்போதுமே இந்த குழப்பத்திற்குரிய வார்த்தைகளை தவிர்த்து விட்டு ஒரு அர்த்தம் தரக்கூடியதை தான் நீங்கள் பேசணும் முடிஞ்ச அளவுக்கு, அப்படிங்கிற போதனைலாம் அதில் இருக்குது. இது 104 வசனம். இதில் பெருசாக இலக்கணம்லாம் ஒன்று, இந்த ராயினா மட்டும்தான் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. பாக்கி எல்லாமே நீங்கள் சர்ஃபில் படித்த விஷயங்கள் தான். அடுத்தது வந்து 105வது வசனம், பக்ராவில் 105வது வசனம். மா யவத்து. வத்த என்றால் விரும்பினான். வத்துதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, நேசிக்கக்கூடியவன். வத்த என்றால் விரும்பினான். வதத என்று இருக்கும், வதத என்று சொல்லக்கூடாது, வத்தன்னு சொல்லணும். அந்த முலாஃபுடைய சட்டப்பிரகாரம், இதுகாமுடைய சட்டப்பிரகாரம் வதத என்பதை வத்தன்னு சொல்லணும். அதனுடைய வருங்காலம் யவுததுண்டு வரும். வதத யவுதது. யவுததுன்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும், யவத்து. வத்த விரும்பினான், யவத்து விரும்புவான். வத்தன்னா விரும்பினான், யவத்துன்னா விரும்புவான் அர்த்தம். மாயவத்துன்னா விரும்ப மாட்டார்கள். இந்த மா என்பது எடுத்தெடுப்பில் வந்துச்சுன்னா நஃபி தான் அது. அப்போ நஃபியாக லாவும் நஃபி தான், மாவும் நஃபி தான். மாயவத்து விரும்ப மாட்டார்கள். யார் விரும்ப மாட்டார்கள்? ஃபாயில் வந்து அல்லதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடியவர்கள் விரும்ப மாட்டார்கள். கஃபரு என்பதில் ஃபேலாக இருந்தாலும் அல்லதீன சேர்ந்த உடனே 2க்கும் சேர்ந்து காஃபிருங்கிற அர்த்தம் வந்துடும், காஃபிருன்னு அர்த்தம். அப்போ மா எவத்துள்ளதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் விரும்புவதில்லை. நிராகரிப்பவர்கள்னால் யார்?
நிராகரிப்பவர்கள்ங்கிறது இதில் ஒரு கொள்கை விளக்கமும் இருக்கிறது. அதாவது கஃபரங்கிற வார்த்தைக்கு மறுக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்போ நாத்திகர்களை தான் இது குறிக்கும். சொல்லு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கஃபருன்னா நிராகரித்தவர்கள் தானே. நிராகரித்தவர்கள்னா அல்லாவே இல்லை, ஒன்று இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் காஃபிருங்கிறது. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் அவன் மட்டும் காஃபிர் கிடையாது. அதாவது வேதம் உடையவர்கள்லையும் காஃபிர் இருக்கிறாங்க, முஷ்ரிக் இருக்கான், அல்லாவும் இருக்கிறாங்க, இன்னொன்று இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவனும் காஃபிர் தான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் மாயவல்லதுள்ளதின கஃபரு மின் அஹ்லில் கிதாபி, வேதமுடையவர்களிலே காஃபிராகி விட்டார்களே அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஒலல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்குகளில் காஃபிராக இருக்கிறாங்களே அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வை நிராகரிக்கிறது மட்டும் குஃப்ரு கிடையாது, அல்லாஹ்வோட இன்னும் பலர் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஷிர்க்கும் குஃப்ரு தான். அது நீங்கள் அந்த ஒரிஜினல் அல்லாஹ் மறுத்துட்டீங்க. நீங்கள் அல்லாஹ்வோட இன்னும் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கணும், நீங்கள் அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கல, நீங்கள் வேறு எவனை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் அதுவும் குஃப்ரு தான். ஷிர்க்கும் குஃப்ரு தான். நல்லா விளைக்கணும். யார் ஷிர்க் வைக்கிறாங்களோ அவங்க என்னமோ ஒரிஜினல் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு தான் ஷிர்க் வைக்க மாட்டானே. இப்போ ஷிர்க் வச்சு இவர் தான் அவர் தான் சொல்லிட்டானோ இவன் வேறு யாரையே சொல்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வை சொல்லலை, இவனும் அல்லான்னு சொல்லிக்கிறானே தவிர இவன் வேறு யாரையே சொல்கிறான்னு அர்த்தம் வந்துடும். அதனால் முஷ்ரிக்காக இருந்தாலும் அவனை யார் தான்? காஃபிர் தான். அது மாதிரி வேதக்காரன் சொல்கிறோம்ல, அவன் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வையெல்லாம் நம்ப தான் செய்கிறான், நம்பிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறதா சொல்லி போடுறான். அவன் காஃபிர் ஆயிடுறான்ல. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு ஈசா நபி மகன் என்று சொன்னால் மகன் உள்ள ஒருவன் அல்லாஹ் கிடையாது, வேறு யாரையும் இவன் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் மறுக்கிறான். இவனும் அகல கித்தாபாக இருக்கிறவன். யூதர்கள் காலத்துல் யஹூது உசைர் இப்னுல்லா, யூதர்கள் உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். காலத்தின் நசாரா அல் மசீஹு இப்னுல்லா, நசாராக்கள் சொன்னார்கள் மசீஹ்னா ஈசா நபி, மசீஹ் இப்னுல்லா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்போ வேதக்காரங்களையும் காஃபிர் இருக்கிறாங்கல்ல. வேதக்காரர்களில் ஏதோ ஒரு மூசா நபி வழிகாட்டி அதனால் அவர் பின்பற்றுவோன்னு சொல்லிக்கிட்டு போனாங்கன்னா அவங்க வழிகட்ட ஒரு கூட்டமாகிடுவாங்க, காஃபிர் ஆகிட மாட்டாங்க. ஆனால் வேதக்காரனாக இருந்துக்கிட்டு காஃபிர் ஆகிட்டவன் என்றால் யாருன்னு கேட்டால், லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் மஸீஹ் தான் அல்லான்னு சொன்னானே அவன் காஃபிர் ஆகிவிட்டான் அல்லாவே வேறு இடத்துல சொல்லி காட்டிடுறான். அதனால் காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள்னு சொன்ன உடனே நாத்திகர்கள் நீங்கள் அர்த்தம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் விளக்கிறாத. எப்படி விளக்குறான்? மா யவத்துல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் விரும்ப மாட்டார்கள். எதில் உள்ள நிராகரிப்பவர்கள்? மின் அகலில் கிதாபி, அகல கிதாபில் இருந்து, மின் அகலில் கிதாபி வேதமுடையோரில் இருந்து உள்ள காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள். ஒலல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்குகளும் விரும்ப மாட்டார்கள், முஷ்ரிக்குகளில் உள்ள காஃபிர்களை விரும்ப மாட்டார்கள். ஒல் முஷ்ரிக்கீனன்னு சொன்னால் போதும். அதாவது மின் அகலில் கிதாபி ஒல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கனிங்கிற உள்ள காஃபிர்கள்னு போதும். அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அர்த்தம் வந்துடும். அந்த லா எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டால், அந்த நஃபியுடைய அர்த்தத்துக்கு தான் இது வந்திருக்குது. மா எவத்துனுங்க மா போட்டோம்ல, அந்த கருத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு லா ஒன்றுங்கணும், அதே அர்த்தத்தை போட்டுக்குருவாங்க. முஷ்ரிக்குகளும் இல்லை அப்படின்னு வந்துடும், அதுக்காக லா சேர்த்துக்கிடுவாங்க. உலல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்குகளில் உள்ள இந்த காஃபிர்களும் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டார்கள். எதை விரும்ப மாட்டார்கள்? இது எல்லாம் ஃபாயில் தான். விரும்ப மாட்டார்கள் இருக்கு. யார் விரும்ப மாட்டான்னா இந்த 2 சாரார் விரும்ப மாட்டார்கள். என்னத்தை விரும்ப மாட்டார்கள்? மஃபூல் வரணும்ல. என்னத்தை விரும்ப மாட்டார்கள்னு கேட்டால், ஐயு நஸ்ஸல அலைக்கும், அன் மஸ்தர் ஆக்கி விட்ரும். அன்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு உள்ள வருங்கால வினை மஸ்தருடைய அர்த்தமாக மாறிடும். நஸ்ஸல்னா இறக்கினான். யுனஸ்ஸலு என்றால் இறக்கப்படும். நஸ்ஸலுடைய வருங்காலம் யுனஸ்ஸிலு, அதுக்கு மஜ்ஹூல் யுனஸ்ஸலு. யுனஸ்ஸலு என்றால் இறக்கப்படும். இந்த அன் சேர்த்த உடனே இறக்கப்படுதல், இறக்கப்படுவதுங்கிற மஸ்தர் அர்த்தமாயிரும். அன் யுனஸ்ஸல, இறக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள். அலைக்கும், உங்கள் மீது இறக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள். மின் ஹைரின், எந்த ஒரு நன்மையும், இந்த மின் வந்துருச்சுன்னா எந்த அர்த்தம் வந்துடும்ல, ஹைர்னா நன்மை. எதிர்மறையான அர்த்தத்துக்கு பின்னாடி மின் வந்துச்சுன்னா, மின் அகதின்னா எந்த ஒருவனும், மின் ஷர்ரின்னா எந்த ஒரு கெட்டதும்,
மின் ஹைரின் என்றால் எந்த ஒரு நல்லதும், அந்த எந்த ஒருங்கிற ஒரு அர்த்தம் அதில் வரும். எப்போ வரேன், இந்த நஃபியாக சொல்லிட்டு வர்றோம்ல, மா எவத்தூண்டு எதிர்மறையாக தானே வருது. அப்போ விரும்ப மாட்டார்கள். எதை விரும்ப மாட்டார்கள்னா, அன் யுனஸ்ஸல அலைக்கும், உங்கள் மீது இறக்கப்படுவதை, அருளப்படுவதை, மின் ஹைரின் எந்த ஒரு நன்மையும் அருளப்படுவதை, மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து, உங்கள் இங்கேருந்து அர்த்தம் செய்யணும், உங்கள் இறைவனிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் உங்கள் மீது இறக்கப்படுவதை முஷ்ரிக்குகளிலும் அஹ்ல கிதாபுகளிலும் உள்ள காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள். ரிவர்ஸில் அர்த்தம் எப்படி வருதுன்னு பாருங்கள். மின் ரப்பிக்கும்லேருந்து ஆரம்பிக்கணும். உங்கள் இறைவனிடமிருந்து எந்த ஒரு நன்மையும், மின் ஹைரின் உங்கள் மீது இறக்கப்படுவதை முஷ்ரிக்குகளிலும் அஹ்ல கிதாபுகளிலும் உள்ள காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள். இப்படி ரிவர்ஸில் போனால் மொத்தமாக தமிழில் மொழிபெயர்க்கும் போது இங்கேருந்து ஆரம்பிச்சு செய்யணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் வந்து அழகாக அமையும். விரும்ப மாட்டார்கள்ன்ற மொழிபெயர்த்துட்டு போனீங்கன்னா அது படிக்கும்போது அந்த அர்த்தம் சரியாக வராது. நம்ம விளங்கிக்கிறதுக்காக அங்கேருந்து மொழிபெயர்த்துட்டு வர்றோம். எங்கே அந்த சென்டென்ஸை முடிக்கிறோமோ அங்கேருந்து அர்த்தம் செஞ்சுட்டு வந்தால் தான் தமிழ் நடைக்கு சரியாக வரும். இப்போ திருப்பி ஒருக்கா பாருங்க. மாயவத்துள்ளதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் விரும்ப மாட்டார்கள். மின் அஹ்லில் கிதாபி, வேதக்காரர்களில் இருந்தும், ஒழல் முஷ்ரிக்கீன முஷ்ரிக்குகளில் இருந்தும் உள்ள காஃபிர், உள்ளன்னு சேர்த்துக்கணும், உள்ள காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள். அன் யுனஸ்ஸல அலைக்கும் உங்கள் மீது அருளப்படுவதை, மின் ஹைரின் எந்த ஒரு நன்மையும் அருளப்படுவதை, மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து எந்த ஒரு நன்மை அருளப்படுவதை அவங்க விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், இப்போ வந்து உங்களை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு அல்லாஹ் வந்து நியமிச்சிட்டான். அது ஒரு பெரிய அருள் தானே. அல்லாஹ்வுடைய தூதரை நியமிக்கிறது வந்து ஒரு அருள். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், தூதரை நியமிக்கிறதுக்கு என்ன எங்களுக்கு தகுதி இல்லையா, அவரை தான் நியமிக்கணுமா, அவருக்கு தான் அந்த தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா இதை வெறுத்தாங்க. அஹ்ல கிதாபுகள்லாம், அஹ்ல கிதாபுகள் என்ன செஞ்சாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இந்த நுபுவத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடாது, எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து இந்த ஆட்சி அதிகாரமெல்லாம் பிற்காலத்தில் மதீனாவில் இருக்கும்போது அந்த வசனம் வருது. அதுகள்லாம் வந்த பிறகு அந்த முஷ்ரிக்குகளுக்கு என்னது, இவருக்கு தான் இந்த செல்வாக்கெல்லாம் கிடைக்கணுமான்னு சொல்லி அவங்களுக்கு அதை ஜீரணிக்க முடியலை. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், வல்லாஹு யஹ்தஸ்ஸு பி ரஹ்மத்திஹி மையஷா. அல்லாஹ் வந்து இஹ்தஸ என்றால் இது ஹசஸ என்கிற வார்த்தையினுடைய இஃப்தால வசனம். ஹசஸண்டா ஹஸ்ஸண்ட் ஆயிரும். ஹசஸன்னா ஹே சாது சாது, அதை வந்து ஹசஸன்னு சொல்லக்கூடாது, ஹஸ்ஸன்னு சொல்லணும். அது இஃப்தாலவை மாற்றினீங்கன்னா இஹ் தசன்னு வரும். அப்படின்னு சொல்லக்கூடாது, இஹ்தஸ. வருங்காலம் வந்து எஹ் தசிசுன்னு வரும். எஹ் தசிசு சொல்லக்கூடாது, எஹ்தசு. அப்போ இஹ்தஸன்னு சொன்னால் உடைமையாக்குவது அல்ல, ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு குறிப்பாக ஒருத்தனுக்கு சொந்தமாக்குறது. அல்லாஹ் வந்து எஹ்தசு உரிமையாக ஆக்குவான், பி ரஹ்மத்திஹி தனது அருளை, மையஷாவு அவன் நாடியவருக்கு உரிமையாக்குவான். அவனுடைய ரஹ்மத்தை வந்து உனக்கு தான் தரணும், உனக்கு தான் தரணும்னு நீ சொல்ல முடியாது. அஹ்ல கிதாபுக்கு ஏன் தரல, எனக்கு ஏன் தரல, உனக்கு ஏன் தரலன்னு கேட்க இயலாது. அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அதிகாரத்தில் உள்ளது. அல்லாஹ் நாடுனா உண்மையான எழுத படிக்கிற சமுதாயத்துக்கும் அதை கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா உங்களுக்கும் தருவான். இந்த அருள் வந்து அல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயம்னு அதில் சொல்லப்படுது. வல்லாஹு அல்லாஹ்வாகிறவன் யஹ்தஸு உரிமையாக்குகிறான், சொந்தமாக ஆக்குகிறான், பி ரஹ்மத்திஹி தனது அருளை யாருக்கு சொந்தமாக்குகிறான், மை யஷாவு. மண் வந்து அல்லதியுடைய அர்த்தம், அல்லதி யஷாவு, யாரை நாடுகிறானோ அவருக்கு சொந்தமாக்குகிறான். இதில் வந்து அவங்க விரும்பாட்டாலும் இது என்னுடைய தனிப்பட்ட உரிமை என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு அல்லாஹ் வந்து துல் ஃபதுலில் அலீம். ஃபதுலு என்றால் சிறப்பு, து என்றால் என்ன, உடையவன் அர்த்தம். துல் ஃபதுலு என்றால் சிறப்புடையவன், து இல்மு என்றால் இல்முடையவன். இப்படி து மால் என்றால் காசு உடையவன், து முல்கு என்றால் ஆட்சி உடையவன். இப்படி எது வந்தாலும் சரி, தூண்டா உடையவன் அர்த்தம். துல் ஃபதுலி அதை இலாபத்தை செஞ்சு சொல்லணும். துல் ஃபதுலின்னு ஜர்ரு செஞ்சு தான் சொல்லணும். அல்லாஹ் ஆகிறவன் துல் ஃபதுலி அருளுக்கு உரியவன். எப்படிப்பட்ட அருள், அதுக்கு சிஃபத்து. அல் அலீமி மகத்தான, அலீம்னா பிரம்மாண்டமாக இருக்கும்ல, பெருசு பெருசாக,
அதுக்கு தான் அலீம்னு சொல்லுவாங்க. அல் அலீம் என்றால் பெரும்பாண்டமான மகத்தான அருள் உடையவன். அல்லாஹ் வந்து ரஹ்மத்தை யாருக்கு வேணாலும் கொடுப்பான். கொடுத்தனா அவனுக்கு குறையவெல்லாம் செய்யாது. அவனுடைய அருள் மகத்தானது. அவன் மகத்தான அருளுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் தன்னுடைய அந்த ஆற்றலையும் சேர்த்து இதில் சொல்லி காட்டிடுறான். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய நகுலாம் எல்லாம் ஒன்று தெரிஞ்சதான் எல்லாமே. துல்ஃபதில் செஞ்சது, அலீம்ங்கிறவங்களுக்கு தெரிஞ்சது தான். ரஹமத்து தெரியும், யஷாவுங்கிறது தெரியும், யஹ்தசு தெரியும். எல்லாம் வந்த சொற்கள் தான். என்ன இனிமேல் அப்படி தான் வரும். வந்த சொற்கள் தான் திருப்பி திருப்பி வரும். இது 105 முடிஞ்சிருச்சு. 106ல் மா நன்சஹ் நசக. நசக என்று சொன்னால் ஒன்றை வந்து வேறு ஒன்றாக மாற்றுறதுக்கு பேர் நசக. நசகங்கிறதுக்கு வந்து ஒன்றை பிரதி எடுக்கிறதுக்கு நசகன்னு சொல்லுவாங்க. நுசுகான்னு சொல்கிறாங்க. நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன்னு வைங்களேன், இதை நீங்கள் வாங்கிட்டு போய் இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னு வைங்க, அதுவும் நசகு தான். என்னிடம் உள்ள ஒன்றை நீங்கள் அப்படியே நினைஞ்சிட்டீங்க, ஒரு பிரதி காப்பி எடுத்து ஜெராக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நசகு தான். அப்போ நசக என்றால் பிரதி எடுத்தான்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். பிரதி எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் அழியாது, அதுவும் இருக்கும். என்கிட்ட இருந்து ஒரு புக்கு எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்டையும் அதுமாரி இருக்கும், என்கிட்டையும் இருக்கும். இதுக்கு பேர் நசகக்கு பிரதி எடுத்தலுங்கிற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னு சொன்னால் ஒன்றை மாற்றிட்டு வேறு ஒன்று அந்த இடத்துல வைக்கிறது. நசகன்னு சொன்னால் மாற்றுவது, இருக்கிறத மாற்றுறது. இந்த புக்கை நான் வச்சுருக்கிறேன், இது சரியில்லைன்னு தூக்கி போட்டு வேறு ஒன்றை வைக்கிறது. அல்லது இந்த புக்கில் இந்த பேஜில் தப்பாக இருக்குது, அந்த பேஜை கிழிச்சு விட்டு வேறு ஒரு பேஜை கொண்டே ஓட்டுறது. அப்போ நசக என்று சொன்னால் மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தமும் நசகவுக்கு இருக்கிறது. இந்த இடத்துல வந்து மாற்றுறது தான். அதாவது நீங்கள் நாசிகு மன்சுகுன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கல. குரானில் வந்து நாசிகுன்னு ஒன்று இருக்குது. நாசிகை என்றால் முந்திய சட்டத்தை மாற்றிய வசனம். மன்சூகு என்றால் இது மாற்றப்பட்ட வசனம். ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்லுவான், பிறகு மாற்றிடுவான். மாற்றிடுவான்னு சொன்னால் ரெண்டு அங்கே காட்டணும். எது மாற்றுனுச்சு, எதை மாற்றுனுச்சின்னு காட்டணும். எது மாற்றுகிறதோ பின்னாடி வந்த வசனத்தை நாசிகுன்னு சொல்லுவாங்க, முன்னாடி வந்த வசனத்தை வந்து மன்சூக் மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து குரானில் வந்து மாற்றப்பட்டதும் இருக்கிறது, மாற்றியதும் இருக்கிறது. அதை வந்து அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான். மா நன்சஹ் மின் ஆயத்தின். நசக என்றால் இந்த இடத்துல பெருதி எடுக்கிறது இல்லை, மாற்றுறது. மா நன்சஹ். இந்த இடத்துல வந்து மாவுக்கு பிறகு நன்சஹூ தானே வரணும். நசக என்சஹுன்னு வந்துச்சுன்னா முத்தகல்லிம் ஜம்மு தன்னிலை பன்மையில் எப்படி வரணும், நன்சஹூ இஹு வரக்கூடாதுல்ல, நன்சஹுன்னு வந்திருக்குது. நன்சஹூ தான் வரணும். நன்சஹு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மா வந்து நஃபியுடைய மான்றும் எடுத்துக்கிடலாம். அந்த நன்சஹுன்ற சுக்குன் வந்துருச்சுன்னு சொன்னால், ஜசம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மா வந்து ஜசம் செய்யாது. எந்த மா, அந்த எதிர்மறைக்கு சொல்லுவோம்ல, மா எதிர்ப்பு அடிக்க மாட்டான், மா என்சூர் உதவ மாட்டான், அந்த மாட்டான்கிற அர்த்தத்துக்கு உள்ள மா இருக்குதுல்ல, அந்த மாவாக இருக்குமோன்னு நமக்கு சந்தேகம் வந்தால் இது வந்து அந்த மா கிடையாது. அந்த மாவாக இருந்தால் என்ன செஞ்சுருக்காது, மா நன்சஹூ என்று வந்திருக்கும். மா நன்சஹூ என்று வந்தால் அர்த்தமே வேறு. மா நன்சஹூ நான் மாற்ற மாட்டோம்னு அர்த்தம். மா நன்சஹூ ஹூ அந்த ஹேக்கு வந்து லம்மு வந்துருச்சுன்னு சொன்னால் அர்த்தம் என்ன, மா நன்சஹூ நாம் மாற்றுவது இல்லை, எதிர்மறை. ஆனால் அந்த எதிர்மறையாக இருந்தால் அது மா நன்சஹூன்னு தான் வந்திருக்குமே தவிர மா நன்சஹுன்னு வந்திருக்காது. அப்போ இஹுன்னு வந்துச்சுன்னா இந்த மா என்ன, இது ஷர்த்துடைய மா. ஷர்த்துடைய சொற்களில் நம்ம மண் மாவுலாம் பார்த்தோம்ல, மண் மா மத்தா மஹ்மா ஐயுன் இந்த மாதிரி சில சொற்களெல்லாம் நம்ம பார்த்தோம். இவைகள்லாம் என்னது, ஷர்த்துடைய கேள்விக்குறியோட ஷர்த்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மா நன்சஹ் எதையாவது நாம் மாற்றினால், மா நன்சஹ்னா மாற்றினால் அந்த இல்ன்ற ஷர்த் அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தம் வந்தால் வர்ற மா தான் ஜசமு செய்யும். எதிர்மறையாக உள்ள மாவாக இருந்தால் ஜசமு செய்யாது, நன்சஹுன்னு வந்திருக்கும். அப்போ மா நன்சஹ்னு வந்து நம்ம என்ன விளங்கிக்கிறேன்னு, இது வந்து ஜசமு செய்யக்கூடிய மா. ஜசம் செய்கிற மா எது, யார் எதுன்னு வரும்ல. மண் என்றால் யார், மா என்றால் எது, இப்படி சொன்னீங்கன்னா வெறும் கேள்விக்குறி. இந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. யாராவது, ஏதாவது. மண் என்றால் யாராவது, மா என்றால் ஏதாவது. அந்த அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஷர்த்தும் அடங்கி இருக்கிறது.
அந்த ஏதாவதுங்கிற கேள்வியும் அதில் அடங்கியிருக்கிறது, ஷர்த்தும் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த அர்த்தத்தில் வந்த மா தான் என்ன செய்யும், ஜசம் செய்யும். அப்போ மா நன்சஹ், எதையாவது மாற்றினால், மின் ஆயத்தின், எந்த ஒரு வசனத்தையாவது நான் மாற்றினால், மா நன்சஹ் மின் ஆயத்தின், எந்த வசனம், இந்த மின் வந்துச்சுன்னா என்ன, எந்த ஒரு ஆயத்தின் வந்துடும்ல, மின் ஆயத்தின், எந்த ஒரு வசனத்தையாவது நாம் மாற்றினால், மா நன்சஹ் மின் ஆயத்தின், எந்த ஒரு வசனத்தையாவது மா நன்சஹ் நாம் மாற்றினால், அவ் அல்லது நுன்சிஹா, நசி என்றால் மறந்தான், நசி என்றால் மறந்தான், அதை மறக்க வைத்தான்னு சொல்வதாக இருந்தால் அஃப் அலன்னு மாற்றணும், அன்சா. நசி என்றால் மறந்தான், அன்ச என்ன மறக்க வைத்தான். அன்சய என்பது வந்து அன்சான்னு சொல்லிடுவோம். அதுக்கு வருங்காலம் என்ன, யுன்சியு, யுன்சி. அப்போ யுன்சின்னு வர்றதுலேருந்து தன்னிலை வந்தால் நுன்சி. யுன்சி என்றால் அவன் மறக்க வைப்பான், நுன்சி என்றால் நாம் மறக்க வைப்போம். அப்போ நுன்சிங்கிற வார்த்தை எதில் வர்றதுன்னு கேட்டால், நசியங்கிற சொல்லுடைய அஃப் அல வசனுக்கு மாற்றி அதில் உள்ள தன்னிலை பன்மை தான் நுன்சி, முத்தக்கல்லிம் ஜம்மு தான் நுன்சி. இந்த நுன்சின்னு ஏயோடு தான் வரணும். இதிலும் அந்த மா ஜசம் செஞ்ச மா இருக்குது, அவு தானே போட்டிருக்கு. மா நன்சகல ஜசம் வந்ததுனால, அவு போட்டு வர்றதுனால இதுக்கும் அது இருக்குது, மா நுன்சின்னு அங்கே வந்துடும். அதனால் இதில் உள்ள ஏயும் போயிடுச்சு, நுன்சீஹா தான் வரணும். முறைப்படி இப்படி வரணும், அவு நுன்சீஹா. அல்லது எதையாவது நான் மறக்கடிக்க செய்தால், எதையாவது மாற்றினால், எதையாவது நாம் மறக்க செய்தால் அர்த்தம். அப்போ மா நன்சஹ் மின் ஆயத்தின், எந்த ஒரு வசனத்தையாவது நாம் மாற்றினால், அவங்க நுன்சீஹான்னு வர்ற அந்த மாவுடைய அத்துஃபு செஞ்சதுனால அந்த மா இங்கேயும் வந்துடுது, இங்கேயும் ஜசம் இருக்குது. அந்த ஏ இல்லாமல் அவ நுன்சின்னு ஏ போடாமல் அதுக்கு தான் நெஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. அவ நுன்சிஹா, ஹாங்கிறது இந்த மின் ஆயத்தை பார்த்து ஆயத்தை குறிக்கிறது. மின் நுன்சிஹான்னா எந்த ஒரு ஆயத்தையாவது நாம் மறக்க செய்தால், எந்த ஒரு ஆயத்தையாவது நாம் மாற்றினால், அல்லது எந்த ஒரு ஆயத்தையாவது நாம் மறக்க செய்தால் அப்படின்னு இது ஆரம்பிக்குது. மறக்க செஞ்சால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினத்து பாடத்தில் பார்ப்போம்.